வணக்கம் ஐயா. வணக்கம்ங்க. நேம் கார்த்திக்ங்க. எங்க இருந்து பேசுறீங்க? சொந்த ஊர் எனக்கு திருநெல்வேலி. நான் இப்போ இங்க உத்தரப்பிரதேசல இருக்கேன். யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காண்டி தான் கேட்கணுங்க. நீங்க பிறந்த ஊர் சொல்லுங்க. பிறந்த ஊர் வந்து அம்பாசமுத்திரம். உங்களோட பிறந்த தேதி சொல்லுங்க. பிறந்த தேதி 27ங்க, ஜூன் 27. ஜூன் 27. எந்த ஆண்டு பிறந்தீங்க? 1992. 1992. சரியா ஐயா? ஜூன் 27, 1992. எந்த நேரம் பிறந்தீங்க? காலையில 10:30. காலை 10:30. 10:30. ராசி லக்னம் ஏதாவது தெரிந்தா சொல்லுங்க. இது கிருத்திகை நட்சத்திரம், மேஷ ராசி, சிம்ம லக்னம். இப்போ எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? இப்போ உத்தரப்பிரதேசல இருக்கேன். ஊபியில இருந்து பேசுறீங்களா? யூடியூப்போட ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அதாவது நேரலையில் வரும்போது நம்ம உலகம் முழுக்க எங்க இருந்தாலும் பேசிடலாம். அது ஒரு பெரிய விஷயம். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறீங்க. இன்னொன்று, சிம்ம லக்கணம் கார்த்திகை 20 இருந்தே ராகதசையில் சனி புக்தி. ராகதசையில் எப்போவுமே சிம்ம லக்கணத்திற்கு சனி புக்தி நல்லா இருக்காதுன்னு சொல்கிறேன் இல்லையா? ஒரு பிடுங்கி எடுத்துட்டார் இல்லையா? 2020, 21 ராகதசையில் சனி புக்தி. ராகு 5ஆம் இடத்தில் குரு பார்வையில் இருந்தாலும் கூட 6ஆம் அதிபதியான சனி வந்து அப்படி ஒன்றும் பெரிய சுபத்துவத்தை இல்லாதனால ராகதசை சனி புக்தி உங்களை போட்டு பிரட்டி எடுத்துருச்சு இல்லையா? ஒரு மாதமா தான், அதாவது 17/10/2022 ஒரு மாதமாக தான் வந்து சனி புக்தி முடிஞ்சிருக்கு. இந்த ரெண்டரை வருஷம் கிட்டத்தட்ட போட்டு அப்படியே உங்களை சனி புக்தி சிம்ம லக்கணத்திற்கு நல்ல பலன்களை தராதுன்னு தானே சொல்கிறேன். புதன் புக்தி ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனாலும் தசாநாதனுக்கு அவர் சஷ்டாஷ்டகமாக பாபத்துவமாக இருக்கிறார். இப்போது இருக்கின்ற பிரச்சனைகள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து இன்னும் 2 வருஷத்துக்கு நீடிக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர கண்டிப்பாக குறைவதற்கான அமைப்புகள் இல்லை. ஆயினும் ராகு வந்து குருவின் பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். குரு சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கிறனால இந்த சனி புக்தியும் புதன் புக்தியும் தான் உங்களுக்கு சாதகமற்ற தன்மைகளை தரும். அப்படிங்கிறது இது என்ன கேள்வி கேட்கணும் நீங்கள்? இப்போ இந்த கேஸ் ஒன்று, டைவர்ஸ் கேஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. அது எப்போ முடியுங்கிற மாதிரி இந்த புக்தியில முடிஞ்சிருமா? என்ன ராகதசை புதன் பக்தியில முடியாது உங்களுக்கு. ராகதசை புதன் பக்தியில உங்களுக்கு முடியாது. ராகதசை புதன் பக்தியோட இறுதி அமைப்புகள்ல தான் கேதுல தான். கேது இண்டிகேட் சேஞ்சஸ்ன்னு அடிக்கடி சொல்றேன் இல்லையா? சுக்கிரனோடு சேர்ந்த கேது தான் உங்களுக்கு வழக்கு. எப்பொழுது 11ஆம் இடம், 11ஆம் அதிபதி இங்கே பாவத்துவமாக இருக்கிறார். 11ஆம் இடத்துல சுபர்கள் அமர்ந்து 11ஆம் பாவகத்தின் தன்மைகளை தான் வழக்கில் வெற்றி கிடைக்கும். இந்த அமைப்பின் அடிப்படையில் 2 வருஷத்துக்கு உங்களுக்கு இன்னும் கேஸ் தீர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ராகுதசை கேது புக்தியில் 2024ஆம் ஆண்டு இறுதி அல்லது 2025ஆம் ஆண்டு ஆரம்பம். இந்த அமைப்புகளில் தான் உங்களுக்கு வந்து ராகுதசையுடைய புதன் புக்தியோட இறுதி அமைப்புகளை தான் உங்களுக்கு கேஸில் வந்து கண்டிப்பாக இது வரும். அது வரைக்கும் வாய்ப்புகள் இல்லை. 2025ஆம் ஆண்டு பிறக்கும் பொழுது இந்த வழக்கில் உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும். சரிங்களா? ஓகே, வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. நன்றி அழைத்ததற்கு. அதாவது வழக்கில் ஒருவருக்கு சக்ஸஸாக வெற்றி கிடைக்கணும்னு சொன்னால் நான் அடிக்கடி சொல்லுவேன், 6ஆம் இடத்து அதிபதி அடுத்தவர் காலம்.